ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் இன்னைக்கு பார்க்கறது சாத்தமுது. பாரம்பரியமாக இதுக்கு அது அப்படிதான் சொல்லுவாங்கங்க. சாத்தமுதுங்கிறது ஒரு ரசம். இந்த ரசம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்பவும் பருப்பு வேக வச்சு செய்கிற மாதிரி இருக்காது. இதில் சில பொருட்கள் வந்து வித்தியாசமாக நம்ம யூஸ் பண்ணணும். நார்மலா யூஸ் பண்ற பொருட்களையே கொஞ்சம் வித்தியாசமா இதை யூஸ் பண்ணணும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப பாரம்பரியமான ரசமும் கூட. இதுக்கு வந்து பெருமாளையே மட்டுமே கும்பிடணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இதுக்கு சாத்தமுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல வந்து இது மாதிரி சில விஷயங்கள் டீடைல்ஸ் சொல்லியிருப்பேன். ஆனா எதுவும் நமக்கு தெரியாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசம் நான் இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பாரம்பரியமான ரசங்க. டேஸ்டியாவும் இருக்கும், குவிக்காவும் செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பர் டிஷ் பார்க்க போறோம். இது வந்து சாத்தமுது அப்படின்னு வாங்க. இந்த முதிரதானம் பண்ணவங்க, பெருமாளை மட்டுமே வணங்குறவங்க எல்லாம் இது மாதிரி, அதாவது ரசத்துக்கு வந்து சாத்தமுது அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பார்னா புளியாமுது, பொரியல்னா கரியாமுது, தயிர் சாதம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்றேன், எனக்கு மறந்து போச்சு. அது மாதிரி அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி பெயர்கள், ரசம் குழம்பு எல்லாத்துக்குமே தத்தோதினம். ஆமா, தயிர் சாதத்துக்கு தத்தோதினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க பெருமாளை வணங்குறவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இந்த சாத்தமுதுக்கு ரசம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு வந்து பூண்டு, புளி இதெல்லாம் தேவையில்லை. இது மாதிரி பொடி ஒன்று வறுத்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, உடச்ச உளுத்தம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதே போல துவரம் பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பாசிப்பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு பாட்டில் வந்து தீர்ந்துருச்சு. சரி, இருக்கிறத எடுத்து கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சன்ன வண்டா இருக்குங்க. அது மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம டக்குன்னு எடுத்து பாட்டில் கிளியர் பண்ணி தேக்க போடலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வந்து டப்பு நம்ம எடுத்து எதுலையாவது கொட்டிடுவோம். அதெல்லாம் செம்ம பூச்சியா இருந்துச்சு. அதை கிளீன் பண்ண அப்புறம் தான் திருப்தியா இருக்கு. இப்போ இது போட்டுட்டு அடுப்புல போட்டு இது அப்படியே வறுத்துக்கிட்டு இதுக்கு வந்து ஜீரகம், மிளகு நம்ம போட்டுக்கணும். இதுல வந்து ஜீரகம் கொஞ்சம் கம்மியாகவும், அதாவது அதே அளவு பருப்புகள் எத்தனை எடுத்தணும் அதே மாதிரி அதை எடுத்துக்கணும். மிளகும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து மிளகு வந்து காரத்துக்கு இது மட்டும்தான். வாசனைக்கு இந்த பெரிய மிளகா வந்து நம்ம இந்த வரமிளகா வந்து 1ஓ 2ஓ போட்டுக்கலாம். இப்போ நான் 2 போடுறேன். அப்புறம் எடுத்து வச்சுட்டு நம்ம வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகும் நமக்கு இருக்கு இதுல. இப்போ இது வறுபடட்டும். இது வறுத்துக்கிட்டே இப்போ நாம வந்து தேங்காவை கட் பண்ணிக்கணும். சன்னமாக கட் பண்ணி இதுலயே போட்டு வறுத்துக்கணும். இப்போ பாருங்க, தக்காளி வந்து 2 எடுத்து வச்சிருக்கேன். இதை ரன் பண்ணிக்கலாம். இதுல புளி இல்லை நமக்கு. இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் நான் இதுல சேர்க்கிறேன். இப்போ பாருங்க, இதுலயே இந்த தேங்காவும் நான் கட் பண்ணி போட்டுட்டேன். வாசனை வந்து அந்த நெய் விட்டு வறுக்கும் போது நல்லா கும்முன்னு இருக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இது நான் வந்து அனல் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அனல் அதிகமாக போட்டோம் அப்படின்னா பருப்புகள் வந்து மேலே கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்து வறுபடாமல் அப்படியே ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். அதனால நான் அனல் கம்மி வச்சு இதை வறுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா, அதாவது நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, பதத்தை நம்ம செஞ்சாதான் அது ருசிப்படும். சிம்பிளான விஷயம்தான். கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் அது நல்லா சுவைச்சி அது நிறைவா சாப்பிடணும். அதுதான் என்னுடைய கான்செப்ட் எப்பவுமே. இது வறுபடுறதுக்குள்ள அனல் கம்மி தான் வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் அந்த தக்காளியை ரன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, வாண்டியை இறக்கி வச்சுட்டேன். இதை நம்ம மிக்சியில் அரைச்சதை வந்து இப்போ பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு லிட்டர் பிடிக்கும் இந்த ரச பாத்திரம். இந்த பாத்திரம் வந்து 1 லிட்டர் பிடிக்கும். இப்போ நான் அனல் போடுறேன். இதுல அனல் போட்டுட்டு இதுல மஞ்சத்தூள், அந்த பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, அதுக்கோசம் நான் இப்பவே மஞ்சத்தூள் போடுறேன். அதோட இப்போ கட்டி பெருங்காயம் தான் நான் வந்து பொரிச்சு இது மாதிரி பொடி பண்ணி வச்சிருப்பேன், வீட்லயே செய்யறது. அந்த பெருங்காயத்தூளும் இதுல இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிக்சியில கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டு இது கொதிக்கிற நேரத்துல இப்போ இது சூடு ஆறினதுமே மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு மிளகாய் எடுத்து வச்சுட்டேன். காரம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னாலும் அதை பொடிச்சு போட்டுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அதனால இப்போ இதை தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போறதுக்கு தக்காளி கொதிக்கட்டும். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு 5 நிமிஷமா கொதிச்சிருக்கு இந்த பச்சை வாசனை போறதுக்கு. இப்போ நான் அரைச்சதை இப்ப இதுல தண்ணியா விட்டு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊத்திடலாம். இப்போ மிக்சியில இருக்கிற மிச்ச தண்ணியவும் நான் ஊத்திடுறேன். இப்ப பாருங்க, இந்த ரசத்துக்கு வேண்டிய அளவு உப்பு போடுறேன் நான்.
திக்னஸ் பார்த்துக்கோங்க. திக்னஸ் பார்த்துக்கிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம போடுற தக்காளியோட புளிப்பும் இதில் சேரும். இப்போ நம்ம இதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம உப்பு போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு இதுக்கு கொத்தமல்லி. இது வந்து கொத்தமல்லி போடுறது கூட நம்ம அப்படியே மிதந்தா மாதிரி கொத்தமல்லி மேலேயே இருக்கணும் அப்படின்னா தாளிச்சு கொட்டிட்டு கடைசியில் அந்த கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா அந்த மேலே அப்படியே கொத்தமல்லி அப்படியே அழகாக மிதந்துகிட்டு இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க, அப்படியே நல்லா அழகாக கொதிச்சு வருது, நுரைச்சி அப்படியே மேலே வருது. நமக்கு எப்படி பச்சை வாசனை பிடிக்கும் அப்படின்னா இதை அப்படியே இறக்கிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து பச்சை வாசனை இருக்கக்கூடாது, உங்கள் வீட்லேயோ உங்களுக்கோ பச்சை வாசனை இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரசத்தை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசனை கும்முன்னு இருக்குது. அந்த வறுத்து போட்ட ஜீரகம், மிளகு, பருப்பு வகைகள் அதெல்லாம் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக வாசனையாக கும்மு கும்முன்னு இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா உப்பு பத்தலைன்னா கூட வாசனை கும்மு கும்மு கும்முன்னு வரும். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா நல்லா இருக்குங்க, கரெக்டாக இருக்குது. ரசம் வந்து இந்த புளிப்பு, அந்த வாசனை, ஜீரகம், மிளகோட வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து தக்காளியை நல்லா கொதிக்க விட்டதால அந்த பச்சை வாசனையும் நமக்கு இல்லை. இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு, நெய்யோ எண்ணெயோ விட்டு கடுகு தாளித்து போட்டுக்கலாம். இப்போ நான் கடுகு கொஞ்சம் போடுறேன். கடுகு பொரிஞ்சதுமே லேசாக ஜீரகம் வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தப்பில்லை. பாருங்க, நான் வந்து காரத்துக்கு 2 மிளகாய் போட்டேன் இல்லைங்களா, ஒரு மிளகாய் நிறுத்தினது கரெக்டாக இருக்குது காரம். இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே, இதமான காரம் சாப்பிட்றவங்களுக்கு லைட்டாக தொண்டை எரிச்சல் வந்துடும். அதனால் நான் நிறுத்திட்டேன். இப்போ இதில் ஜீரகம். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சதை ரசத்தில் சேர்த்துடலாம். நல்ல வாசனையான சுவையான சாத்தமுது ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க நீங்கெல்லாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ரசமா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு திக்னஸ் பார்த்துக்கோங்க. அதே போல திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா செகண்ட் டைம் பண்ணும்போது தக்காளி சேர்த்திக்கோங்க. சேர்த்திக்கிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டா சரியாயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன். இது வந்து நான் இந்த வீடியோ எதுக்கு மெயினா போடுறேன் அப்படின்னா, நம்ம பாரம்பரியமான விஷயங்கள் ரொம்பவும் மறந்துட்டோம். நம்ம இந்தியாவில் வந்து பல கலாச்சாரங்கள், பல அருமையான விஷயங்கள் இருக்கு. அதுல எதுவும் ஒண்ணு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.